நண்பர்களே, மாலை வணக்கம். என்னுடைய பிரணாம்சுகளை அசனல் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிக பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜெயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் என்னுடைய இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகோதர் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான 9:05 நண்பர்களே, நாம் இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலுக்கு செல்லலாம். இன்றைய தலைப்பு வாட் இஸ் சுவாத்தியாயம், வாட் இஸ் சஜ்ஜன சாங்கத்தியம். சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் என்றால் என்ன என்ற தலைப்பில் இன்று உரையாற்ற வேண்டிய சீனியர் மாஸ்டர் திரு உமா பிரசன்னா மேடம் கூறிக்கொள்கிறேன். நான் ஒரு பொறியியல் பட்டதாரி, முதுநிலை பட்டம் பெற்றவர். நான் 38 வருடங்களுக்கு மேலாக புதுச்சேரி அரசு பொறியியல் துறை பொதுப்பணித்துறையில் பொறியியல் துறையில் பணியாற்றி, மேலும் மத்திய அரசிலும் பணியாற்றி தலைமை பொறியாளராக நான் பணி ஓய்வு பெற்றேன். இது ஒரு மிக சிறந்த பதவி எங்கள் புதுவை மாநிலத்தில். 38 வருடங்கள் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றினேன். நான் போலீஸ் ஹவுசிங் ஸ்கீம் என்று சொல்லப்படும் காவல்துறை, காவல் நிலையங்கள் மற்றும் குடியிருப்புகள் கட்டுமான பணி மற்றும் கோர்ட் வளாகம் மற்றும் அரசு ஊழியர்களின் குடியிருப்பு கட்டுமான பணி பராமரித்தல் மற்றும் சாலை பணிகள், பலவிதமான பொது சுகாதார கோட்ட பணிகள் இதெல்லாம் மேற்கொண்டேன். மத்திய அரசில் புரியும் போது எனது தலைமையகம் டெல்லியில் இருந்தது. நான் சென்னையில் பணிபுரிந்தேன். தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி யூனிட் பார்த்தேன். அப்பொழுது அந்த 3 மாநிலங்களை சேர்ந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் டிஸ்பென்சரிக்கு கட்டுமான பொறியாளராக சிறந்த முறையில் பணிபுரிந்தேன். மேலும் நான் மீண்டும் புதுவைக்கு வந்து இறுதியாக புதுச்சேரியில் 2023 பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றேன். இறுதியில் நான் இந்த நிறுவனத்திற்கு இப்பொழுது ஆன்மீக சேவை செய்து வருகிறேன் என்று தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு நான் இப்பொழுது இன்றைய தலைப்புக்கு செல்கிறேன். நன்றி. நண்பர்களே, இன்றைய தலைப்பு சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் என்றால் என்ன. அதாவது ஒரு சில நண்பர்களுக்கு, ஒரு சில மாஸ்டர்ஸுக்கு இது பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் பத்தி நாங்க பேசுறோம். அதாவது நமக்கு முப்பெரும் மார்க்கங்கள் உள்ளது. ஒன்று சாதனா, அதாவது தியான பயிற்சி. 2வது சுவாத்தியாயா, அதாவது ஆன்மீக புத்தகங்களை படித்தல். 3வது சஜ்ஜன சாங்கத்தியா, அதாவது மீனிங் தியான அனுபவங்களை பரிமாறுதல். ஸோ சாதனா, தியானம் கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. ஒரு நாள் பயிற்சி நேரம்தான் உண்மையான சாதனை. ஸோ இது ஒரு சிறிய குறிப்பு தியான பயிற்சியை பற்றி சொன்னேன். நம்ம இப்போ டீட்டெயிலா நம்ம தலைப்பு, இன்றைய தலைப்பு சுவாத்தியாயா, ஆன்மீக புத்தகங்கள் படித்தல். அப்படி என்றால் என்ன என்று விரிவாக பார்ப்போம். தன்னை எறிதல் என்பது ஒரு இலக்கை நோக்கி பயணித்து அங்கு சென்றடைவது என்பதல்ல. மாறாக பிரதி நிமிடமும் தானே பரிசோதித்துக் கொள்ளுதல், நாம் என்ன தவறு எங்கே கவனிப்புடன் திருத்திக் கொள்ளுதல் தான் தன்னை எறிதல். இப்படி
இடைவிடா பரிசோதலுக்கு சுவாத்தியாய என்னும் பொருள் உண்டு. இதெல்லாம் படித்தறிதல் என்னும் பொருளும் இச்சொல்லுக்கு உண்டு. சரியான சிறந்த ஆன்மீக புத்தகங்களை அறிவிற்காக மட்டுமின்றி உள்ளிருந்து மாற்றம் அடைவதற்காகவும் கற்றறிதல் வேண்டும். நமக்குள்ள ஒரு இன்டர்னல் சேஞ்ச் ஹேப்பன் நடக்கிறதுக்காக இந்த சுவாத்தியாயம் தேவைப்படுது. இது மிக மிக முக்கியமாகும். அடுத்ததாக சுவாத்தியாயத்தை பற்றி ஒரு விரிவான குறிப்புகள் கூறுகிறேன். இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நம்பர் 1, சுவாத்தியாயம் என்றால் என்ன? அடுத்தது, சுவாத்தியாயம் ஏன் முக்கியம்? அடுத்தது, சுவாத்தியாயத்தில் நாம் என்ன படிக்கிறோம், என்ன தெரிஞ்சு கொள்கிறோம்? அடுத்தது, சுவாத்தியாயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கடைசியில தெரிவிக்கிறேங்க. அடுத்தது, இப்போ ஃபர்ஸ்ட் சுவாத்தியாயம் என்றால் என்ன? வாட் இஸ் சுவாத்தியாயம்? சுவாத்தியாயம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல். ஸ்வ, அதாவது அது ஸ்வ என்றால் சுயம், தன்னை. அத்தியாய என்றால் படிப்பு, அதாவது கற்றல். சுவாத்தியாயம் என்றால் தவறான பழக்கங்களை குறைக்க, அமைதி, ஒழுக்கம், தன்னம்பிக்கை பெற, தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள புத்தகங்கள் நம்மை புத்திசாலிகளாக்கும். ஆதலால் சுவாத்தியாயம் நம்மை ஞானிகளாக்கும். இதுதான் சுவாத்தியாயத்தின் முக்கியத்துவம். அடுத்தது, சுவாத்தியாயத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? சுவாத்தியாயத்தில் 2 முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது. ஒன்று வெளிப்படிப்பு, அவுட்டர் சைட், அதாவது புத்தக படிப்பு தான் வெளிப்படைப்பு. இன்னொன்று உள்படிப்பு, அதாவது தன்னை பற்றிய படிப்பு, அதுதான் உள்படிப்பு. ஸோ புத்தகத்தை பற்றிய படிப்பு வெளிப்படிப்பு. இதில் நாம் படிப்பவை நற்கதை நூல்கள், ஆன்மீக அல்லது ஊக்கமளிக்கும் புத்தகங்கள், மகத்தான மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகள், நெறிமுறை கற்றுத்தரும் புனித நூல்கள். இவை நமக்கு கற்றுத்தருவது சத்தியம், நேர்மை, கருணை, சுய கட்டுப்பாடு, பிறரை மதிக்கும் பண்பு. இதையெல்லாம் நம்ம வெளிப்படிப்பு புத்தகத்தால் நம்ம படிச்சுக்கிறது. அடுத்ததாக, தன்னை பற்றிய படிப்பு, உள்படிப்பு, நம்மள நாமே செல்ஃப் ரியலைசேஷன். இதுவே சுவாத்தியாயத்தின் மிக முக்கியமான பகுதி. நாம் கவனிப்பது நமது சிந்தனைகள், நமது செயல்கள், நமது பேச்சு. இது மனதின் கண்ணாடியில் நம்மையே பார்க்கும் மாதிரி, ஒரு நமக்குள்ள ஒரு மிரரை வச்சு நம்மளே பார்த்துக்கிற மாதிரி. இதுதான் உள்படிப்பு. இதெல்லாம் சுவாத்தியாயத்திலிருந்து நம்ம லேர்ன் பண்றோங்க. அடுத்தது, சுவாத்தியாயத்தை பத்தி படிப்படியா நான் சொல்றேங்க. அதாவது ஸ்டெப் 1, தன்னை கவனித்தல். நம்மிடம் நாமே கேட்க வேண்டும். இன்று நான் எவ்வாறு நடந்தேன்? யாருக்காவது உதவி செய்தேனா? கோபமாக அல்லது அவசரமாக நடந்தேனா? இதை மனதிலோ அல்லது குறிப்பேட்டிலோ குறித்து கொள்ளலாம், டைரியில நோட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது, 2வது, தவறுகளை ஏற்றுக்கொள்ளுதல். எல்லோரும் தவறு செய்கிறார்கள். ஸ்டெப் 2 எல்லோரும் தவறு செய்கிறார்கள், அதற்காக பயப்பட. நான் என் நண்பரிடம் கோபமாக பேசினேன், அது தவறு என்று நம்மளே குற்ற உணர்ச்சிக்கு ஏற்படுத்தாது. 3வது ஸ்டெப்பு, தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுதல். நான் ஏன் இப்படி செய்தேன்? அடுத்த முறை நான் என்ன மாற்ற வேண்டும்? சுவாத்தியாயம் மூலம் தவறுகள் ஆசிரியர்களாக மாறும். ஸோ நம்ம புத்தகங்களை படித்தா அது நமக்கு இட் வில் டீச், நமக்கு டீச் பண்ணும். அடுத்ததாக 4வது படி தன்னை மேம்படுத்தல். நம்மளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது. நமது நடத்தையை மெதுவாக மாற்ற வேண்டும். ஸ்லோலி சேஞ்ச் பண்ண வேண்டும். பொறுமை, இரக்கம், ஒழுக்கம் ஆகியவற்றை பயிற்சி செய்ய வேண்டும், ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும். தினமும் சிறிய முன்னேற்றம், ஸ்மால் சேஞ்ச், எதிர்காலத்தில் அதுவே பெரிய முன்னேற்றமாக நாம் காணலாம். டெய்லி ஸ்மால் சேஞ்சஸ் நமக்கு பெரிய முன்னேற்றமாக வரும் இந்த புத்தகங்கள் படிக்கிறதோட்டு. அடுத்தது, சுவாத்தியாயத்தின் தினசரி எளிய பயிற்சி. ஸ்டெப் நம்பர் 5, நாம் தினமும் 10 நிமிடங்களில் சுவாத்தியாயம் செய்யலாம். இரவு தூங்கும் முன் அமைதியாக அமருவோம், கண்களை மூடி இன்று நடந்தவற்றை நினைவில் கொண்டு வருவோம். நம்மிடம் நாமே கேட்க வேண்டும். இன்று நான் செய்த ஒரு நல்ல செயல் என்ன? நாளை நான் மேம்படுத்த வேண்டிய ஒன்று என்ன? இன்னைக்கு நான் செஞ்சது என்ன? அதை நாளைக்கு அதை அப்கிரேட் பண்ணணும். விருப்பம் இருந்தால், நம்ம இன்ட்ரெஸ்டா இருந்தா இதை
நமக்குள்ள ஒரு செல்ஃப் டைரி வச்சு நோட் பண்ணிக்கலாம். இது ஒரு சுவாத்தியாயத்துல ஒரு பயிற்சி. அடுத்ததாக ஸ்டெப் 6, தினசரி வாழ்க்கையில் சுவாத்தியாயம். உதாரணங்கள்: ஒரு மாணவர் குறைந்த மதிப்பெண்களுக்கு காரணத்தை ஆராய்ந்து அடுத்த முறை நன்றாக படிப்பது, ஒருவர் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பது, நல்ல புத்தகம் படித்து அதில் உள்ள பாடத்தை வாழ்க்கையில் பயன்படுத்துவது. இதெல்லாம் புக்ஸ் ரீடிங்கால நமக்கு ஏற்படுற ஒரு உதாரணங்கள். அடுத்தது, சாதாரண படிப்புக்கும் சுவாத்தியாயத்துக்கும் உள்ள வித்தியாசம். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டினரி நம்ம ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷனுக்கும் சுவாத்தியாயத்துக்கும். சாதாரண படிப்பு புத்தகங்களை மட்டும் கவனிக்கும். சாதாரண படிப்பு அறிவை வளர்க்கும். சாதாரண படிப்பு தேர்வுடன் முடியும். சாதாரண படிப்பு கல்வி அறிவு தரும். வேற சுவாத்தியாயம் தன்னை கவனிக்கும். சுவாத்தியாயம் பண்பை வளர்க்கும், நம் பண்பை வளர்க்கும். சுவாத்தியாயம் நமது வாழ்நாள் முழுவதும் தொடரும். சுவாத்தியாயம் நமக்கு ஞானம் தரும். சுவாத்தியாயத்தின் பயன்கள், யூசஸ், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வருது? நமது கவனம் அதிகரிக்கும், நல்ல குணநலம் உருவாகும், நமக்கு மன அமைதி கிடைக்கும், நமக்கு உணர்ச்சி கட்டுப்பாடு வரும், நமக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் சுவாத்தியாயத்தின் பெனிஃபிட்ஸுங்க. அடுத்தது, கடைசியாக ஒரு வரியில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சுவாத்தியாயம் என்பது புத்தகங்களிலும் வாழ்க்கையிலும் இருந்து கற்றுக்கொண்டு தினமும் நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வதற்கான பழக்கம். புக் ரீடிங் ஜஸ்ட் சிம்பிளி புக் ரீடிங் இல்லைங்க. நம்மளே அப்கிரேட் பண்ணணும், நம்மளே இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம நாலேஜை நம்மளே ஃபிளரிஷ் பண்ணணும், அது நாளுக்கு நாளுக்கு வளர்க்கணும். அதுதான் சுவாத்தியாயத்துடைய ஒரு பயன். மிகச்சிறந்த பயன் அது சுவாத்தியாயத்தின் பயன். அடுத்ததாக சுவாத்தியாயத்தை நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன். இவ்வாறாக நமது முழுமையான ஆன்மீக அசைவுகளை உள்ளடக்கிய இறை சித்தியுடையோரின் வாய்மொழிகளும் எழுத்துக்களும் அடங்கிய புத்தகங்கள், பல புத்தகங்களை நாம் படிப்பதால் அப்புத்தகங்கள் அவர்களுடைய ஆன்மீக அதிர்வுகள் கொண்டதாயும் ஒவ்வொரு சொல்லும் முழுமையான ஆன்மீக சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். அம்மாதிரி நூல்களை தினமும் பக்தியுடன் படிப்பதற்கென நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். அப்படி ஒழுங்காக படித்தால் வெகு காலமாக ஆன்மீக வாழ்க்கைக்கு நாம் நம்மளை நாமே தயார் செய்து கொள்வோம். அடுத்ததாக, ஆன்மீக புத்தகங்கள் படித்ததால் நமக்கு வாழ்க்கை முறைகள், மனித மன அவாக்கள், லட்சியங்கள் இவர்களை பற்றி புரிந்து கொண்டு நமது மனம் விரிவும், எக்ஸ்பேண்ட் ஆகும். நமது மனம் பிராட் வியூ வரும். அடுத்தது, நமக்கு அனுபவம் தேவை, தத்துவ விளக்கம் அல்ல. ஆகவே நமக்கு ஆன்மீக யோக பயிற்சி பற்றிய நூல்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இறை உணர்வுகள் அடைய பெற்றோரின் அனுபவங்கள், உதாரணமாக நமது ரமண மகரிஷி அவர்கள் எழுதிய புத்தகங்களை படித்தால் அந்த வாக்குகள் அடங்கிய நம்பகமான நூல்களை நாம் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். முடிந்தவரை நாம் தேர்ந்தெடுத்துள்ள லட்சியம் நமது பாதையை சம்பந்தமான புத்தகங்களையே தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம பாதையை நம்மளே தேர்ந்தெடுக்கணும், அந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணும். ஏனெனில் பல ஆன்மீக பாதைகளிலிருந்து நமக்கே தெரியும். அதாவது புத்தகங்கள் பல வெரைட்டி இருக்கும். அத்வைத்தம், பூர்ண அத்வைத்தம், ஒருங்கிணைந்த உண்மை, இன்டகிரல் ரியலிசம், இப்படியாக பல உள்ளது. ஒவ்வொன்றின் புத்தகங்களில் உள்ள கருத்துக்களும் மாறுபடும். அவற்றின் பலதரப்பட்ட ஆரம்ப முனைகளையும் குறிக்கோள்களையும் படிக்கும்போது மனதிற்கொண்டு நமக்கு நமது வழிமுறைக்கு துணை செய்பவர்களை மட்டுமே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் முதலில் தேர்ந்தெடுக்கும் பாதைக்கு சம்பந்தப்பட்டவற்றை படித்த பிறகே மனதை விசாலப்படுத்தக்கூடிய மற்ற பொது நூல்களை பார்த்தல் நன்று. நமக்கு முன்னோடியாக சென்றவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை படிப்பதில் பல நன்மைகளும் நாம் முன்னேறுவதற்கான படிகளை கற்றுக்கொள்கிறோம். மேலும் நாம் பயனடைவோம். நாம் அவர்களுடைய சூழ்நிலையில் அந்த யார் எழுதினாங்களோ அந்த சூழ்நிலையில நாம் வசிப்போம். அவற்றை மேலும் படிக்கும்போது அப்பாதையிலே நாம் மேலும் செல்ல தயாராகி விடுவோம். துரித முன்னேற்றத்திற்கு உதவியான பல இன்றியமையாத குறிப்புகளை நாம் பெறுவோம். நமது மனதை சும்மா இருக்க செய்து புத்தகங்களில் பொதிந்துள்ள ஞானம் நமக்கு வளரச் செய்ய வேண்டும். ஒரு புத்தகத்தை ஒரு தரம் 2 தரம் இல்லை, ரிப்பீட்டடா 3 தரம் 4 தரம் ஒவ்வொரு தடையும் படிக்க அதை பத்தி நல்லா டீப்பா புரிந்து கொள்ளலாம். எக்ஸாம்பிளுக்காக கீதா, இஷா உபனிஷாத் போன்ற புத்தகங்கள் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸா நம்ம எடுத்துக்கலாம். இவைகளை எல்லாம் இந்த புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்வது மட்டுமே போதுமானதல்ல. படித்ததை பயின்று தினசரி வாழ்க்கையில் கடைபிடித்து
அந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் படித்ததற்கு போல் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். அடுத்ததாக, இவ்வாறாக ஆன்மீக புத்தகங்கள் படித்தல் என்பது நமது அன்றாட வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள வேண்டும். சரியான புத்தகங்களை நாம் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். ஆன்ம பிரகாசம் என்பது ஆன்மீக ஞானத்தை படிப்பதால் நமக்கு விரைவில் கிட்டிவிடும். எவ்வளவோ ஞானத்தை ஆன்மீக பெருந்தகையர் வரிகளில் சொல்லியிருக்கிறார்கள். நாம் அவற்றை கற்க வேண்டும். ஆன்மீக புத்தகங்கள் தான் மிகச்சிறந்த வழிகாட்டிகள். அதிவிரைவில் அது ஞான பிரகாசம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். மீண்டும் நான் அந்த ஆன்மீக புத்தகங்களை படித்ததை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நாம் தியானம் செய்து பெற்ற பலன்களை ஜன்ம ஜன்மமாக செய்து இந்த ஜன்மத்தில் அந்த அனுபவ சாரத்தை புத்தகங்களாக பிரசுரித்த பல பப்ளிகேஷன்ஸ் புக்குகளை நாம் படிக்க வேண்டும். ஆதலால் தியானத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோமோ அதுபோல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குறைந்த அளவு புத்தகங்களிலிருந்து 10 பக்கங்களிலும் படிக்க வேண்டும். எங்கு வெளியில் சென்றாலும் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து செல்லும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். புத்தகம் கைகளுக்கு ஒரு அணிகலன் என்ற பழமொழியை மெய்யாக்க வேண்டும். எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அதை படித்து முடிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்க வேண்டும். அவற்றுள் நன்கு புரிந்த பகுதிகளை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து 2 அல்லது 4 வாரங்களுக்கு ஒரு முறை மறக்காமல் அவற்றை கடைபிடிக்க வேண்டும். நம்ம புத்தகத்தை படிச்சு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்றது இல்லாம அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம லைஃப்ல நாம் படித்து முடித்த பிறகு அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும். நம்ம கம்ப்ளீட்டா ஒரு புக்கை படிச்சு முடிச்ச பிறகுதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இதோ கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கணும். இந்த விஷயத்தில் சற்றே ஆன்மீக சுயநலம் இருக்க வேண்டும். சுவாத்தியாயா அல்லது சுய அலசல், அதுவும் தன்னை போன்று தியானம் பழகிய மற்ற தியானிகளுடன் அவர்களது சங்கத்தோடு செய்யப்பட வேண்டும். சுய பரிசோதனை அல்லது தானறிதல் பல படிகளை கொண்டது. சிறந்த தியானிகளால் எழுதப்பட்ட நல்ல பல நூல்களை தேடி பிடித்து ஆழ்ந்த வாசித்து அறிவை விரிவாக்கி கொள்ள வேண்டும். அதன் மூலம் ஞானம் பெற வேண்டும். எதையும் பகுத்துணரும் அறிவு பெற வேண்டும். நல்ல நூல்கள் வாசிக்கும் போது நமது ஆன்மீக அறிவு செழுமை அடையும். ஒரே தத்துவத்தையோ ஒரே ஆசானையோ தொடர்ந்து நாம் கைப்பிடிக்கலாகாது. நான் கடவுள், நான் ஆன்மா, வெறும் பௌதீக உடல் அல்ல என்ற குறைந்த அளவு தத்துவங்களையாவது கொண்ட புத்தகங்களை படிக்கும் பொழுதே நாம் உண்மையான ஆன்மீகத்தில் நுழைய முடியும். ஆன்மீக புத்தகங்களில் கூட இவ்வாறான ஆன்மீக கருத்துக்கள் விவரமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. எல்லாம் அவன் செயல், எல்லாம் குரு கடாட்சம், நமது கைகளில் ஒன்றுமில்லை என்ற போக்கில் எழுதப்பட்ட புத்தகங்கள் நாம் மற்றவரை சார்ந்தே இருக்கும் தத்துவங்களை அதிகரிக்குமே ஒழிய உண்மையான ஆன்மீகத்திற்கு வழிகாட்டாது. என் பிரச்சனைகளை நானே உருவாக்கி கொண்டேன், இதற்கு நானே பொறுப்பாளி, என்னுள் இருக்கும் இறைசக்தியை எழுப்பி என் பிரச்சனைகளை நானே தீர்த்து கொள்வேன் என்ற பாவனை சேர்ந்திருக்கிறது என்பதே உண்மையான ஆன்மீகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சுவாத்தியாயம் என்பது ஒரு முக்கியமான ஆன்மீக சூத்திரம். இதன் மூலமே அளவு கடந்த ஞானத்தை புரிந்து கொள்ளும் வாய்ப்புண்டு. எனவே நமது ஆறாவது சரீரமான விஸ்வமய கோஷத்தை முழுமையாக ஊக்குவிக்க செயல்படுத்த வாய்ப்புண்டு. ஆதலால் தியானம் மணிக்கணக்காக பயிற்சி செய்த பின் சுவாத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அந்நிலையில் நாம் நிறைய புத்தகங்களை படிப்போம். தியானத்தில், கனவுகளில், தினசரி வாழ்வில் புத்தகங்கள் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் ஏதேனும் வந்தால் நம் வாழ்வில் சுவாத்தியாயம் ஆரம்பமாய் உள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஆன்மீக சாஸ்திர வித்தகர்கள் நமக்கு எதிர்பட்டால், சந்திக்க நேர்ந்தால் அவர்கள் ரசித்த ஆன்மீக புத்தகங்களை கேட்டறிந்து படித்து புரிந்து கொண்டு தினசரி வாழ்க்கையின் நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டும். ஒரு புத்தகத்தை படித்த பொழுது அதனில் நமது மனதிற்கு மிகவும் பிடித்த அம்சத்தை பொறுத்து நமது வாழ்க்கை லட்சியத்தை புரிந்து கொண்டு அப்பாதையில் நமது பயணத்தை தொடர வேண்டும். புத்தகங்களை மட்டும் படிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அவரது வயதிற்கேற்ற தியானத்தை இணைத்தால் வாழ்க்கை லட்சியத்தை முழுவதுமாக விரைவாக அனுபவத்தில் கொண்டு வரும் வாய்ப்புண்டு. தியானத்தில் அல்லது கனவுகளில் தேனீக்கள் காண நேர்ந்தால் அவர்கள் வெவ்வேறு ஆன்மீக சாஸ்திர வித்தகர்களின் புத்தகங்களை மாற்றி மாற்றி படிப்பதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். தேனி பல்வேறு மலர்களை நாடி தேனை சேகரிப்பதை போல நாமும் ஞானத்தை சேகரிக்க வேண்டும். எழுத படிக்க தெரியாதவர்கள்
அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு வெளியிடப்பட்ட குறும்படம் மூலம் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சிடி, டிவிடி போன்ற அந்த மாதிரி உபகரணங்களை பார்த்து தெரிந்து கொள்ளணும். நமக்கு அவசியமான ஆன்மீக புத்தகங்கள் சரியான சமயங்களில் சரியான குருவின் மூலம் நம்மிடம் வந்து சேரும். அப்போதைக்கு அதுவே நமது குரு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை படித்தலும் அனுசரித்தலுமே. கண் தவிர மற்ற காது, மூக்கு, நாக்கு முதலிய இந்திரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சுவாத்தியாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ நண்பர்களே, அடுத்ததாக சஜ்ஜன சாங்கத்தியம் என்ன என்றால் பார்ப்போம். நான் ஆரம்பத்திலே கூறியது போல சஜ்ஜன சாங்கத்தியம் அதாவது தியான அனுபவங்களை பரிமாறுதல், அதுதான் சஜ்ஜன சாங்கத்தியம். தியானத்தில் சத்சங், சத்துனா சங்கம், சத்தியம், சங்கன சங்கம், ஆத்ம தரிசனம் மற்றும் சத்தியமான நித்தியமான ஆன்ம ஸ்பர்சம் ஏற்படும். சஜ்ஜன சங்கத்தியம் என்றால் சத்தியம் பேசும் ஜனங்களின் சந்திப்பு என்று பொருள். 3 அடிப்படையில் சத்தியம் பேசப்படுகிறது. தான் ஆத்மா என்று உணர்ந்து பேசும் பேச்சு, பிறரும் தன்னை போல ஆன்மாக்கள் என்று உணர்ந்து பேச்சு, தியான அனுபவங்களை பற்றி பேசுதல். மற்ற பேச்செல்லாம் மித்தியம், நிலையற்றவை. தியானம் செய்யும் ஒரு நபர் தியானத்தில் முன்னேறிய பலரை சந்தித்து அவர்களுடைய தியான அனுபவங்களை கேட்க வேண்டும். பிற சொல்லுக்கு செவி சாய்க்கும் பொறுமையை இதிலிருந்து வளர்த்து கொள்ளலாம். இதுதான் தியான சஜ்ஜன சங்கத்தியாவின் பேசிக். இப்பொழுது சஜ்ஜன சங்கத்தியை பற்றி விரிவாக பார்ப்போம். சஜ்ஜன சங்கத்தியாவின் பொருள். ஒரு சஜ்ஜனா ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்லொழுக்கமுள்ள கனிவான தார்மீக நேர்மையான தனிநபர், தன்னலமற்ற இரக்கமுள்ள புத்திசாலித்தனமான ஒருவரை விவரிக்க இந்த சொல் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சஜ்ஜானாவாக இருப்பதன் சாராம்சம் ஒருமைப்பாட்டின் வாழ்க்கையை வாழ்வது, தர்மத்தை பின்பற்றி மற்றவர்களிடம் இரக்கமுள்ளவராக இருப்பது. சங்கத்யா, இதன் பொருள் அதாவது சங்கம். இது சங்கத்தின் மூலம் பகிரப்படும் செல்வாக்கு அல்லது ஆற்றலையும் குறிக்கும். இந்த சூழலில் சங்கத்யா என்பது ஒரு சங்கம், நிறுவனம் அல்லது சூழலை குறிக்கிறது. குறிப்பாக தார்மீக மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலின் அடிப்படையில் அமையும் சங்கங்கள். இதனால் சஜ்ஜன சங்கத்தியா என்பது நல்ல ஞானமுள்ள மற்றும் நல்லொழுக்கமுள்ள நபர்களின் தொடர்பு என்று பொருள். ஆன்மீகத்தில் முக்கியத்துவம். தனிப்பட்ட வளர்ச்சி, செல்வாக்கு. நல்ல மனிதர்களின் சங்கமம் தனிப்பட்ட மாற்றம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாக கருதப்படுகிறது. நாம் நல்லொழுக்கமுள்ள நபர்களை சுற்றி இருக்கும் போது, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லொழுக்கம் உள்ளவங்களா இருக்கும்போது அவர்களின் குணங்களும் செயல்களும் நம்மிடம் சாதகமாக பாதிக்கும். அவர்களின் ஞானம், கருணை மற்றும் நெறிமுறை நடத்தையாகவே சிறந்த முடிவுகளை எடுப்பதற்கும் நமது சொந்த தன்மையை வடிவமைப்பதற்கும் நமக்கு வழிகாட்ட உதவும். முன்மாதிரிகளிலிருந்து கற்றல். புத்திசாலித்தனமான மற்றும் உன்னதமான நபர்களின் சங்கத்தில் நாம் நேரடி போதனைகள் மூலம் மட்டுமல்ல, அவர்களின் செயல்களையும் வாழ்க்கையையும் கவனிப்பதன் மூலமும் கற்றுக்கொள்கிறோம். அவர்களின் உதாரணம் மற்றவர்கள் பின்பற்ற ஒரு வழிகாட்டு மொழியாக செயல்படுகிறது. இந்த கொள்கை பல ஆன்மீக போதனைகளில் காணப்படுகிறது. அங்கு பெரிய புனிதர்கள் மற்றும் முனிவர்களின் நடத்தை மற்றும் வாழ்க்கை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நேர்மறையான சூழல். சரியான சூழலில் இருப்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக கருதப்படுகிறது. எதிர்மறையான மதிப்புகள், தியானம், உள்நோக்கம் மற்றும் மற்றவர்களுக்கு உதவுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் நபர்களால் நாம் சூழப்பட்டிருந்தால் அது மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வளரக்கூடிய சூழலை வளர்க்கிறது. ஆதரவு அமைப்பு. நல்லவர்கள் பெரும்பாலும் ஊக்கம், ஆதரவு மற்றும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வழங்குகிறார்கள், நீதியின் பாதையில் இருக்க உதவுகிறார்கள். இது மகிழ்ச்சி அல்லது துக்க காலங்களில் இருந்தாலும் சரியான சங்கம் ஒரு தார்மீக மற்றும் உணர்ச்சி நங்கூரத்தை வழங்க முடியும். சஜ்ஜன சாங்கத்யா நமது வாழ்க்கையை எப்படி நம்மளிடம் அது நமக்கு என்னென்ன கொடுக்கிறது என்றால் உள்ளமைதி கொடுக்கும், மேம்பட்ட முடிவெடுக்குதல்,
ஆன்மீக முன்னேற்றம், எதிர்மறை செல்வாக்கை தடுப்பது போன்றவை கொடுக்கும். அதை பற்றி காண்போம். உள்ளமைதி. நல்ல மனம் கொண்டவர்களுடன் இருப்பது நமக்கு அமைதியை ஏற்படுத்தும். சஜ்ஜன சாங்கத்திய ஒரு குரூப்பில் இருக்கிறது. நல்லவர்களுடன் இருந்தால் நமக்கு மனசு அமைதியை கொடுக்கும். ஏனெனில் அவர்களின் அமைதியான இரக்கமுள்ள தன்மை நமது சொந்த மனதையும் ஆவியையும் மாற்றும். அடுத்தது மேம்பட்ட முடிவெடுப்பது. உயர் தார்மீக தரத்தின்படி வாழும் நபர்களால் சூழப்பட்டால் நம்மளை சூழ்ந்துள்ளவங்க நல்ல ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ்ல உள்ளவங்களா இருந்தா சுயநலம் மற்றும் மனக்கிளர்ச்சிக்கு மாறாக நேர்மை மற்றும் கருணை ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த முடிவுகளை எடுப்பதை நாம் காணலாம். அடுத்ததாக ஆன்மீக முன்னேற்றம். பல ஆன்மீக நூல்கள் ஒருவரின் ஆன்மீக பயணத்தில் முன்னேறும் பொருட்டு ஒத்த வண்ணம் கொண்ட நபர்களுடன் தொடர்புபடுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும். ஸோ ஆன்மீக தேடுபவர்கள் அல்லது பயிற்சியாளர்களின் சங்கமம் நமது புரிதலையும் உயர்ந்த உண்மைகளை உணர்ந்து கொள்வதையும் துரிதப்படுத்துகிறது. எதிர்மறை செல்வாக்கை தடுப்பது. எதிர்மறை செல்வாக்கு. பிலிப் பக்கத்தில் தீமைகள் அல்லது எதிர்மறையான நடத்தைகளில் ஈடுபடும் நபர்களின் நிறுவனத்தில் சங்கங்களில் இருப்பது நமது உண்மையான ஆற்றலிலிருந்து நம்மை விலக்கக்கூடும். பகவத்கீதையில் சொல்வது போல் ஒருவரின் இயல்பு அவர்கள் வைத்திருக்கும் சங்கத்தில் வடிவமைக்கப்படுகிறது என்று அடிக்கடி கூறப்படுகிறது. எனவே சஜ்ஜன சங்கதி எதிர்மறை சங்கங்களின் செல்வாக்குக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறுகிறார். சஜ்ஜன சாங்கத்தியம் இதன் முக்கியத்துவம் குறித்த மேற்கோள்கள். புத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாம் அதிக நேரம் செலவழிக்கும் 5 நபர்களின் சராசரியாக நாம் இருப்போம். புத்திசாலித்தனமான மற்றும் நல்லொழுக்கம் உள்ள நபர்களின் சங்கம் நம்மளை பற்றிய சிறந்த பதிப்பாக உருவாகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா கூறுவது, இந்த சஜ்ஜன சங்கம் ஒரு மனிதனின் புனிதர்களுடன் தொடர்பு படுத்தினால் மாற்றப்படலாம். ஏனென்றால் அவற்றின் இருப்பு அவர் இதயத்தை சுத்திகரிக்கிறது. சஜ்ஜன சங்கத்தை தேடுவதற்கான பிராக்டிக்கல் வேஸ். ஆன்மீக சமூகங்களில் சேரணும். சத்சங் போன்ற தியானம், பிரார்த்தனை அல்லது ஆன்மீக கட்டளில் கவனம் செலுத்தும் குழுக்களுடன் ஈடுபடுவது நம்மை ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களுடன் இணைக்க முடியும். இதுதான் இப்ப சஜ்ஜன சங்கத்தினா நம்ம இந்த மாதிரி ஆன்மீக சமூகங்களில் சேரும். இப்ப நம்ம செய்யறது கூட இந்த ஜூம் மெடிடேஷன் கிளாஸ்லாம் சஜ்ஜன சங்கத்தியம் தான். ஆன்மீக சமூகங்கள்ல சேரணும். நம்ம சத்சங்கு போன்ற தியானம், பிரார்த்தனை அல்லது ஆன்மீக கற்றலில் கவனம் செலுத்தும் குழுக்களுடன் ஈடுபடுவது நம்மை ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களுடன் இணைக்க முடியும். வழிகாட்டல். ஞானம் மற்றும் நல்லொழுக்கத்தின் வாழ்க்கையை வாழ்ந்த வழிகாட்டிகளையோ அல்லது ஆன்மீக வழிகாட்டிகளையோ நாம் தேடுவோம். அவர்களின் போதனைகள் மற்றும் வழிகாட்டுதல் நமது புரிதலை உயர்த்தும். நாமே நல்லொழுக்கத்தை பயிற்சி செய்வோம். இந்த மாதிரி சஜ்ஜன சங்கத்தெல்லாம் பிராக்டிஸ் பண்ணா நாம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் கனிவாக செய்கிறோம். இயல்பாகவே இது அவர்களின் செயல்கள் அல்லது நடத்தைகள் உங்கள் மதிப்புகளிலிருந்து உங்களை விலக்கினால் இது போன்ற தாக்கங்களுக்கு உங்கள் வெளிப்பாட்டை கட்டுப்படுத்துவது நல்லது. நமக்கு ஒத்து வராதவங்க கிட்ட நம்ம கட்டுப்பாடா இருக்கணும். அது சொல்றாங்க. ஆகையால் நல்ல மற்றும் நல்லொழுக்கமான நபர்களின் கூட்டு நமது ஆன்மீக மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் ஏற்படுத்தக்கூடிய ஆழமான தாக்கத்தை சஜ்ஜன சாங்கத்தியா வலியுறுத்துகிறது. பல வழிகளில் இந்த கருத்து நமது ஆன்மாவை வளர்ப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் சரியான சூழலையும் சங்கங்களையும் தேர்ந்தெடுப்பதற்கு முக்கியத்தை நமக்கு காமிக்கிறது. மேலும் நாம் இது போன்ற நல்லொழுக்கம் உடையவர்களுடன் கலந்து முடியாவிட்டாலும் அவர்களுடன் சேர்ந்து உட்கார வேண்டும். அப்படி உட்காருவதன் மூலமாக அந்த அதிர்வுகள், அந்த வைப்ரேஷன் நமக்குள் பாய்ந்து நம்முடைய ஞானமும் நம்முடைய நம்மளை வந்தடையும். முடிவில் நமக்கு பிரபஞ்ச சக்தி அதிகமாக வரும். அது மாதிரி ஒரு கூட்டு பிரசங்கத்தெல்லாம் நம்ம பார்த்து பங்கு கொள்ளணும். இதுவும் ஒரு விதமான சத்சங்கம். ஸோ இப்படியாக நாம் நம்மை யாரென்று உணர நன்றாக புத்தகங்களை பயின்று கடினமாக உழைத்து நம்மை நாம் உணர வேண்டும்.
நாம் அமைதியாக ஒரு சத்சங்களை நம்மளால கேட்க முடியாட்டினா கூட அமைதியா உட்காரணும். அமைதியா உட்கார்ந்தாலே போதும், நமக்கு ஞானம் பரவும். அப்படிப்பட்ட ஞானத்தை நாம் நமது வாழ்க்கையில் பின்பற்றி மேன்மை அடைவோம். இதைத்தான் நாம் மனனம் என்று சொல்கிறோம். அடுத்ததாக இந்த சஜ்ஜன சாங்கத்தியத்தை பத்தி பேசும்போது, நம்ம தியானம் அன்றாடம் நாம் தவறாம செய்து வருகிறோம். நமக்கு பல அனுபவம் கிட்டும் தியானத்துல. இந்த அனுபவங்கள் என்னன்னா, தியானத்தினால கிடைக்கிற அனுபவங்கள்ல தியானத்தின் மூலம் தேடை அனுபவம் கிடைக்கும். நம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் இதெல்லாம் தெரியும். இரவு நேரங்களில் நாம் கனவு மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். எதிர்பாராமல் ஏற்படும் நிகழ்வுகள் நாம் படித்த ஆன்மீக புத்தகங்களில் நமக்கு நன்கு பிடித்த கருத்துக்கள். இவற்றையெல்லாம் தியான அனுபவங்களாக கொண்டு தியானிகள் ஒருவருக்கு பகிர்ந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையே நாம் சஜ்ஜன சாங்கத்தியம் என்போம். பலரது பலவித அனுபவங்களை நாம் அறிந்து கொள்ளும் போதும், நமது அனுபவங்களை பலருடன் பகிர்ந்து கொள்ளும் போதும் நம்முள் ஆன்ம விசுவாசம், ஆன்ம நம்பிக்கை, தைரியம் மிகவும் அதிகரிக்கும். அதாவது சங்க ஞானத்தை கொண்டு வருவதற்கு நல்ல அவகாசம். இந்த அம்சத்தை வாரம் தியான ஆரோக்கிய கேந்திரங்களில் நடக்கும் தியான வகுப்புகளில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் எவ்வாறான தாழ்வு உணர்வும் இல்லாமல் நம்மை நாமே அறிமுகப்படுத்திக் கொள்ள முயல என்பது எப்பொழுதும் சூன்யமாக இருக்கும். ஆகையால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான் என்ற பழமொழியின்படி நமது அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு படுத்து கொண்டு தியானம் பண்ணலாமா கேட்கிறாரு. எஸ், அதான் ரிலாக்ஸ்டா பண்றது. சோ நான் தொடர்ச்சியா பேசுறாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான் என்ற படி எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கும். எனவே சஜ்ஜன சாங்கத்தியம் மிக அவசியமான ஒன்று என்று தெரிந்து கொள்வோம். நான் சஜ்ஜன சாங்கத்தை பற்றி சொல்ல வரும்போது, ஆன்மீக அனுபவங்களையும் நமக்கு கிடைத்துள்ள ஞானத்தையும் எல்லோருடனும் பரிமாறுதல் கொள்ள வேண்டும். இதுதான் சஜ்ஜன சாங்கத்தியம். அது உண்மை என்பது 3 வகைப்படும். நான் என்பது ஆன்மா என்று உணர்ந்து பேசுதல், மற்ற எல்லோரும் ஆன்மா என்று அறிந்து பேசும் பேச்சு, மற்றும் நம் தியான அனுபவங்கள். இப்படி உண்மையை பரிமாறிக்கொள்ளும் போது நிறைய ஆற்றல் கிடைக்கப்பெற்று நம்ம ஆனந்தமா இருக்கலாம். இதுவும் ஒரு மெத்தடா சஜ்ஜன சாங்கத்தியம். ஆதலால் இவ்விதமான கூட்டு பயிற்சியால் பலவீனமானவர்கள் பலமுள்ளோரின் ஆதரவை நாம் பெறலாம். ஒவ்வொருவரின் ஆர்வமும் மற்றொருவரின் ஆதரவை பெற்று ஒரு உறுதியான ஆர்வமிக்க கட்டுக்கோப்பான சமுதாயம் உருவாக்கி நாம் வாழும் சமூகம் விரிவான சக்திமிக்க சமூகமாக உருப்பெற ஏதுவாகிறது. அதோடு நமது சூழ்நிலை எவ்வளவு தூரம் குற்றமற்ற பூர்ணமாக உள்ளதோ அதை பொறுத்தே நாமும் பூர்ணமாக இருக்க முடியும். இவ்வாறாக சஜ்ஜன சாங்கத்தியம் பெறுவதால் நமது சமுதாயம் மேம்படும், நாமும் மேம்படுவோம், நமது சமுதாயம் மேம்படும் என்று கூறி நான் இந்த சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் என்றால் என்ன என்பதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டதற்கு மிக்க நன்றி.